செந்தமிழ் சிற்பிகள் பாவேந்தர் பாரதிதாசன் 1891 முதல் 1964 பெயர். இயற்பெயர் சுப்புரத்தினம். தந்தையார் கனகசபை, தாயார் லட்சுமி அம்மையால். பிறந்த இடம் புதுச்சேரி. சுப்பிரமணிய பாரதி மீது கொண்ட பற்றுதலால் பாரதிதாசன் என்ற பெயரை சூட்டிக் கொண்டார். இது 2 வீடியோக்களாக இருக்குது. இந்த வீடியோ இன்னொரு பாட்டும் இதில் இருக்குது, பாருங்க. தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நீர் என்ற தேன் சுவையிட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என பாடி மக்களிடையே தமிழ் உணர்வை வளர்த்தவர் பாரதிதாசன். தமிழரின் மேன்மை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என முழங்கினார். பெரும் புகழ் படைத்த பாவலரான பாரதிதாசன் அவர்கள் புரட்சிக்கவி என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார். தனது தொடக்க கல்வியை ஆசிரியர் திருப்புலிசாமி ஐயாவிடம் கற்றார். 1907 புதுவை மகாவித்வான் பெரியசாமி பிள்ளை அவர்களிடம், பங்காரு பக்தர் அவர்களிடம் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தார். 16வது வயதில் புதுவையில் உள்ள கல்விக் கல்லூரியில் சேர்ந்து பயின்று தமிழ் புலமை தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். 1909ஆம் ஆண்டு 18 வயதில் காரைக்காலை சேர்ந்த நிரவி என்னும் ஊரில் அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். 1919 காரைக்காலை சேர்ந்த அரசின கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பதவியேற்றார். 1920இல் தேச சேவகன், புதுவை கலைமகன், தேசபகாரி, தேசபக்தன், ஆனந்த போதினி, சுதேசமித்திரன், புதுவை முரசு, முல்லை குயில் ஆகிய இதழ்களுக்கு பாவேந்தர் ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். 1929இல் சென்னை சாந்தோம் சாலையில் முத்தமிழ் மன்றம் நிறுவினார். கவிஞர் சுரதா அவர்கள் அந்த குழுவில் இருந்தார். அவர் பாரதிதாசன் மீது பற்று கொண்டதனால் ராசகோபால் எனும் தனது இயற்பெயரை சுரதா சுப்புரத்தின தாசன் என்று பெயர் மாற்றிக்கொண்டார். இவருடைய சிறப்புகள்: 1954இல் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி அறிஞர் அண்ணாவால் கவிஞர் புரட்சிக்கவி என்று பாராட்டப்பட்டு ரூபாய் 25,000 வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். 1950இல் பாவேந்தருக்கு மணி விழா நடைபெற்றது. கவிஞருடைய படைப்பான பிசிராந்திரா என்ற நாடக நூலுக்கு 1969இல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இவருடைய படைப்புகள் தமிழ்நாடு அரசால் 1990இல் பொது உடைமையாக்கப்பட்டன. 1965இல் ஏப்ரல் 21இல் புதுச்சேரி மாநகராட்சியினால் கடற்கரை சார்ந்த பாப்பம்மாள் கோயில் இடுகாட்டில் பாவேந்தருக்கு நினைவு மண்டபம் எழுப்பப்பட்டது. 1966 2ஆம் உலக தமிழ் நாட்டின் போது மெரினா கடற்கரையில் பாவேந்தர் திருவுருவச் சிலை முனைவர் மு. வரதராசனார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 1972 ஏப்ரல் 29இல் புதுவை பூங்காவில் புதுவை அரசினர் சார்பில் கவிஞர் அவர்களுக்கு முழு உருவச்சிலை நிறுவப்பட்டது. புதுவை அரசினால் அவர் வாழ்ந்த வீட்டில் கவிஞர் நினைவு நூலகம் செயல்பட்டு வருகிறது. திருச்சியில் பல்கலைக்கழகத்தில் பாவேந்தர் நினைவாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டி மகிழ்ந்தது. இன்னொரு வீடியோ இருக்குது.